அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த எம்பிஎஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புல கணக்கு வகுப்பு விஜய் அவர்கள் நடத்துவாரு. அவர் அலுவலகம் முடிந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் மேக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா எளிய முறையில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடியவர். அவரோட பழைய வீடியோஸ் எல்லாமே கூட நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது, பாத்துக்கலாம். நீங்க எல்லாரும் முதல்ல கண்டினியூஸா கிளாஸ் அட்டன் பண்ணாதான் இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதே சமயத்துல நம்மளுடைய அன்புடன் கேவிஎஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல எல்லாரும் யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வகுப்புகள் எடுக்கப்பட்ட வகுப்புகள் அனைத்தும் அதுக்கு மறுநாளோ இல்லை அதன் மறுநாளோ நாளை மறுநாளோ அதுல அப்லோட் பண்ணுவாங்க, பதிவேற்றம் செய்வாங்க. நீங்க இன்னைக்கு நடத்துற வகுப்பை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க அதுல திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். அப்படி பாக்குறது மூலியமா உங்களுக்கு ரிவிஷன் நிறைய டைம் ஆன மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதுக்காக நம்மளுடைய அன்புடன் கேவிஎஸ்ங்கிற அந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்புகள் பதிவேற்றம் செய்யப்படும் போது உங்களுக்கு அந்த குழுவுல கூட அந்த வகுப்பிற்கான லிங்க் பகிரப்படும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட அனுப்புறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனால முதல்ல அந்த அன்புடன் கேவிஎஸ் யூடியூப் சேனல்ல இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பிஏக்கு, அதாவது எழுத்தர் தேர்வுக்கான பயிற்சி கிட்டத்தட்ட 5-6 மாசமா நடத்தணும். அதனுடைய வகுப்புகள் எல்லாமே அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. வகுப்பு 1, 2 நம்பர் பண்ணி சீரியல் பண்ணி அதுல அப்லோட் பண்ணி கேவிஎஸ் சார் வச்சிருக்காங்க. அதுல உள்ள வீடியோஸை கூட பாருங்க. உங்களோட போர்ஷன் ரொம்ப லிமிட்டட் தான். பிஓ கைட் பார்ட் 1 வால்யூம் 5 தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல அந்த கிளாஸஸை நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். ஸோ முதல்ல அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புத்தகத்தை பொறுத்த அளவுல புத்தகம் ஏற்கனவே போட்டிருந்தோம். பிரிண்ட் ஆனது எல்லாமே வித்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் புத்தகங்கள் பிரிண்ட் பண்ற மாதிரி எண்ணம் இல்லை. அடுத்த வருடம் புத்தகத்துல மேலும் சில பகுதிகளை சேர்த்துட்டு அதுல இன்னும் நிறைய கூட ரீசனிங், மேக்ஸ், இந்த டைம் போட்ட புக்ல ரீசனிங், மேக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் கூட இணைச்சிட்டு அடுத்த வருஷம் திரும்பவும் பதிப்பிக்கலான் இருக்கோம். சார், ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்டிங் சார். சொல்லுங்க சார், நம்ம புக்ல தமிழ் வெர்ஷனும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். we feel better. தமிழ் வெர்ஷனுங்க இப்போ உங்க எக்ஸாம் சிலபஸை பொறுத்தளவுல ஈக்குவலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலா உள்ள இது விதியறிவு களஞ்சியம்னு நம்மளோட ஒர்க் நேச்சர், நம்மளோட யூனியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குது. விதியறிவு களஞ்சியம்ங்கிறதுல அதுலயே உங்களோட சிலபஸும் கூட கொஞ்சம் கவர் ஆயிருக்கும். ஆனா இப்ப இந்த புக்கு தமிழ்ல ஃபுல்லா அவுட் அண்ட் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா இன்னும் ஒரு வருஷம் அதுல உட்காந்து ஒர்க் பண்ணாதான் முடியும். புத்தகங்களை அதாவது வால்யூம்ஸ்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா காப்பி பண்ணாம நமக்கு புரியுற மாதிரி எளிமையான ஆங்கிலத்துலதான் மெட்டீரியல்லா கம்பைல் பண்ணோம் இந்த டைம். அதுலயும் உங்களுக்கு புரிதலுக்கான சிரமங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் இந்த ஆன்லைன் வகுப்புகள் தான். சரி, நீங்க புத்தகங்கள் அடுத்து வெளியிடும் போது வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு நம்மளுடைய வகுப்புகளை தொடர்ச்சியா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏற்கனவே எடுத்த பல வகுப்புகளோட தொகுப்பு அந்த அன்புடன் கேவிஎஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல இருக்குது. ஸோ நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வகுப்பு 1ன்னு போட்டு கிட்டத்தட்ட 50-60 வகுப்பு நடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, எல்லா வகுப்புமே அதுல இருக்குது, இன்க்ளூடிங் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே. சரி, மேக்ஸ்லாம் ஒரு சிலருக்கு கேட்ட உடனே புரியாம இருக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற மாதிரி இருக்கிறவங்க அந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப பாருங்க. விஜயும் சரி, சுரேஷும் சரி, அவங்க நடத்திருக்கிறது ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் கிருஷ்ணகுமார் எடுத்திருக்கிறாரு, அதுவும் இருக்குது. எல்லாருமே எடுத்திருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்குது. உங்களோட எம்டிஎஸ் தேர்வுக்கான போர்ஷன்ஸ் ரொம்ப குறைவு. நீங்க அந்த வீடியோஸ அந்த அன்புடன் கேவிஎஸ் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி திரும்ப திரும்ப பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்காத விஷயம் அது. நான் வகுப்புகள் நேரடியாக தான் நடைபெறும். நம்ம அன்னைக்கு அங்க போக முடிஞ்சாலும் இப்ப அது போய் ஆன்லைன்ல வகுப்புகள் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அட்டன் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகுப்புலையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்கற மாதிரியான ஒரு ஆப்ஷனை தலைவர் கேவிஎஸ் அவர்கள் யூடியூப்ல ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அந்த வகுப்புகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவர் அதுல அப்லோட் பண்ணிடுறாரு. நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எல்லாம் கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வசதி நம்மளுடைய
பேரவை பயிற்சி முகாம்ல இருக்குது. அதனால அடுத்த டைம் புக்கு போடுறப்போ வந்து தமிழ்ல போடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஆக்சுவலா சொல்ல போனா என்ன கேட்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுங்கிறது சில தமிழ் வார்த்தைகள் கூட நமக்கு புரியாம இருக்க கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எக்ஸாக்ட் தமிழ்ல சொல்லும் போது நமக்கு இதா இருக்கும். ஏன்னா நம்ம பல வார்த்தைகளை ஆங்கிலத்துல உபயோகப்படுத்தியே பழகிட்டோம் இல்லையா? அதனால வந்து அது தமிழ்ல பண்றதுங்கிறது ஒரு எண்ணம் இல்லை இது வரைக்கும். அடுத்த எடிஷன்ல கூட மேக்ஸ் ரீசனிங் இதெல்லாம் தான் அதுல போர்ஷனா ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருந்தோம் அந்த டைம் புக்ல. அதுக்கான ஆன்சர்ஸ் இல்லாம இருந்துச்சு, கடைசி நேரத்துல கொடுக்க முடியல. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கட்டும்ன்றதுனால அதுல கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் சரி செஞ்சிடலாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வருடம் வந்து வர்றதுல புத்தகம் போடும்போது இந்த இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பா கூட புத்தகம் நீங்க கிடைக்கிறப்போ வந்து அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி வெளியிடுறப்போ வந்து சொல்லுவாங்க, உங்க கோட்டத்துல இருக்க அஞ்சல் 3 கோட்ட செயலாளருடன் தொடர்புல இருங்க. என்னோட வாய்ஸ் கால் நம்பர் வந்து 86 10 98 23 21. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் குரூப்ல இருக்கும். அதுல இன்கமிங் அவுட் கோயிங்லாம் எதுவும் கிடையாது, வெறுமனே வாட்ஸ்அப் மட்டும் தான் வச்சிருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா 86 10 98 23 21 அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புத்தகங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாசம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வருடங்கள் புத்தகங்கள் பதிப்பிக்கும் போது உங்களுக்கு வேணும்னா கூட உங்களுடைய பிரதிக்கு நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். வெளியிடுறப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அஞ்சல் 3 கோட்டச்சாலோட தொடர்புல இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. புத்தகங்கள் வரும்போது வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இப்ப இந்த 26ஆம் தேதி பரீட்சை இருக்குது இல்லையா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வகுப்புகளுக்கு தொடர்ச்சியா வந்துருங்க. வந்துட்டு அதே சமயத்துல அந்த யூடியூப் சேனல்ல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸையும் நீங்க ரிப்பீட்டடா பாருங்க. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணாரு, போன டைம் பரீட்சை எழுதுனதுக்கும் இந்த டைம் பரிசு ரொம்ப வித்தியாசம் இருந்தது சார். கிளாஸஸ்லாம் நான் ரெகுலரா அட்டன் பண்ணேன், அது போக நான் வந்து இந்த யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணிருக்க கிளாஸஸ் எல்லாத்தையும் ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனாலயே வந்து எனக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு ஒரு போர்ஷனை வந்து ஒரே டியூட்டர் இல்லாம 2-3 பேர் கூட மாத்தி மாத்தி கூட எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்தாப்புல உங்களுக்கு ஒருத்தர் சொல்றது புரியல, ஒருத்தர் சொல்றது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ ஒரே போர்ஷன் 2-3 பேர் எடுத்தது கூட இருக்குது. நீங்க உங்களோட போர்ஷன் என்னவோ அதை வந்து நீங்க நல்லா தெளிவா அதுல உள்ள அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்க ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா கூட போதும். முதல்ல அன்புடன் கேவிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியா தினமும் ஒரு டியூட்டருங்கிற முறையில வகுப்புகள் தினமும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வகுப்புகள் எல்லாமே மறுநாள் இல்ல அதுக்கு மறுநாள் கண்டிப்பா அதுல அப்லோட் பண்ணிருக்கோம். அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உள்ளதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். விஜய் ப்ரோ வந்துட்டீங்களா? கனெக்ட் ஆயிருச்சு பிரதர். ஓகே பிரதர், முடிச்சுட்டு உங்க டைம் எடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பா. ஓகே ஓகே ஃபைன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து வச்சோம்னா வந்து தன்னால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கா நம்மளுக்கு என்ன தெரியும், PNR டிவைடட் பை 100. இதான் வந்து ஃபண்டமெண்டலான வந்து நம்மளுக்கு கொஸ்டின். Pனா வந்து பிரின்சிபல், N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ மேக்சிமம் வந்து நம்ம சம்ஸ் வந்து எல்லாமே வந்து என்ன பண்றோம், நம்மளுக்கு எப்படிப்பட்ட வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் 2 மடங்கு ஆகிறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% வச்சுக்குமா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இருக்கு. ஒரு அமௌண்ட் வந்து 2 மடங்கு
2 times 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும், எவ்வளவு நாட்கள் ஆகும், இல்லை எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. 2 மடங்கு. இப்போ அமௌண்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பிளஸ் பிரின்சிபல், இதுதான் வந்து அவங்க கேட்கறாங்க. 2 times 2p இதுதான் வந்து கேட்கறாங்க. 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இது மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரின்சிபல் 100 ரூபா அப்படின்னா அது 200 ரூபா ஆகுது, 200 ஆகுது, அதுதான் 2 மடங்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து இது பிரின்சிபல்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அந்த 100 டிவைடட் பை நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் 8% போட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்போ வந்து 100 டிவைட் பை 8 போட்டோம்னா 50 4 25 2 12.5 12 வருஷம் வந்து ஆகும். இப்ப 8% வட்டியில ஒரு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் வந்து 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், அமௌண்ட் அப்படின்றது வந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். 2 மடங்கு அப்படின்னா பிரின்சிபல் வந்து அப்படியே இருக்கு, இன்ட்ரெஸ்டும் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டே இருக்கு. இப்ப இதுவே வந்து 3 மடங்கு ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. 3 மடங்கு ஆகுது, அப்ப நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும், 3 மடங்கு ஆகுது அப்படின்ற வந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம வந்து என்ன செய்யறது. இப்ப 3 மடங்குனா வந்து என்ன, பிரின்சிபல் 100 ரூபா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபா. அப்போ 200 3 மடங்கு ஆகுது. இப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மாத்திக்கலாமா, நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 7% வச்சுக்கலாம். 200 இன்ட்ரெஸ்ட் வந்து 200 அப்ப இதுதான் 3 மடங்கு 300 ரூபா ஆகுது. 100 ரூபா மதிப்புள்ள ஒரு 100 ரூபா இருக்கிற அமௌண்ட் வந்து பிரின்சிபல் வந்து 300 ரூபா எப்ப வந்து ஆகும் 7% வட்டியில அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க. அப்போ பிரின்சிபல் 100, இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200, அப்ப இது சேர்த்தாதான் 300 வந்து வருது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் 200 டிவைடட் பை 7 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்போ 7 1 2 வாட்டி போகுமா, 14 ரிமைண்டர் 6. 60 வந்து எத்தனை வாட்டி போகும், 60 7ல வந்து எத்தனை வாட்டி போகும், 8 வாட்டி போகும். 56 ரிமைண்டர் 4 0 5 வாட்டி போகும். அப்போ 28.5 வருஷம் வந்து ஆகும் 7% வட்டியில. ஓகேங்களா, 28.5. இப்போ இதே மாதிரி வந்து நார்த்ல வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நார்த்ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்த கேள்வி வந்து 3/4 மடங்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. 6% வட்டியில 6% வட்டியில 3/4 3/4 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டு வந்து கேட்கறாங்க. 3/4. இப்ப 3/4னா என்ன, 75. 75. அப்போ 75 டிவைடட் பை 6. அப்ப வந்து 3ஆல வகுத்தோம்னா 2 வாட்டி போகும், 2 1 25. இப்போ 2ஆல வகுத்தோம்னா 12.5 12 இயர்ஸ் 6 months வந்து ஆகுது அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் இருந்துச்சு. இப்ப இப்படி மட்டும்தான் வந்து கொஸ்டின் இருக்குமா, வேற எப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வேற எப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கலாமா, 6000 ரூபா வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு. 6000 ரூபா வந்து பிரின்சிபல் இருக்கு. ஒருத்தங்க கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து 6000 ரூபா வாங்குறாங்க, 3 வருஷத்துக்கு வந்து வாங்குறாங்க. 5% வட்டி வந்து அதே 3 வருஷத்துக்கு 7% வட்டி. அப்போ எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். அப்போ முதல் கொஸ்டினுக்கு வந்து 6000 ரூபாய் 5%. முதல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து பார்க்கணும். 6000 ரூபாயில வந்து 1% எவ்வளவு, 60. 10% வந்து 600, 1% வந்து
60. அப்ப 5% வந்து 300 ரூபா. ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 300 ரூபா வட்டி இதுக்கு. 3 வருஷத்துக்கு அப்ப 900 ரூபா. 3 வருஷத்துக்கு 900 ரூபா. அடுத்து இது ஆல்ரைட் 7% வட்டி. 1% 100 ரூபா, 10% 1000 ரூபா, 1% 100 ரூபா. அப்ப வந்து 1% 100 ரூபா, 7% 700 ரூபா. அப்ப 3 வருஷத்துக்கு 2100. 700 × 3 2100. அப்ப மொத்தம் சேர்த்து வந்து 3000 ரூபா வட்டி கட்டுறாங்க. வட்டி மொத்தம் வந்து 3000 ரூபா கட்டுறாங்க. இப்ப வந்து மொத்த தொகை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. அப்படின்னா மொத்த தொகை ஆல்ரெடி வந்து ஒருத்தர்கிட்ட 6000 ரூபா இருக்கு, ஒருத்தர்கிட்ட 10000 ரூபா இருக்கு. மொத்த வட்டி வந்து 3000 ரூபா. மொத்தம் சேர்த்து வந்து 19000 ரூபா வந்து மொத்த தொகையா வந்து கொடுக்குறாங்க. 19000. அப்போ ஒரு கேள்வியிலே வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே மாதிரி வந்து வேற எப்படியெல்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கேள்வி கேட்கலாம், இதே மாதிரி வந்து வேற விதமா வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்துட்டோம் நம்ம எப்படி வந்து அந்த 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 2 ஆகலாம், 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம். இப்போ அந்த அந்த சம்ஸ்ல வந்து என்ன பண்ணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்ப வந்து ஒரு தொகை வந்து 4 மடங்கு ஆகுதுன்னு கேக்குறாங்க. 4 மடங்கு 4 டைம்ஸ் 4 மடங்கு வந்து ஆகுது அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. அப்போ 100 ரூபா வந்து பிரின்சிபல், 4 மடங்குனா 400 ரூபா ஆகுது. அப்ப வந்து 100 ரூபா பிளஸ் 300 ரூபா, அதுதான் 4 மடங்கு 400 ரூபா. அப்போ இதுதான் வட்டி. 300 ரூபா தான் வந்து வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 300 ரூபா. ஆல்ரைட், அப்போ நீங்க சம்மா போடணும்னா 300 ரூபா ஈக்குவல் டு பிரின்சிபல் 100 இன்டு இது வந்து 10% வச்சுக்கலாமா ரேட்டு. 300 ரூபா 100 ரூபா பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து தெரியல, கொஸ்டின் மார்க், ரேட் வந்து 10 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ 100 வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 10 வந்து இங்க கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ 300 பை 10 30 30 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணோம். இதே தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், நேரா எவ்வளவு வட்டி இருக்கு 300 டிவைடட் பை எவ்வளவு வட்டி 10னா 10 30. இப்ப அதுவே வந்து 6% 6% கேக்குறாங்க. அப்ப எத்தனை வருஷம் ஆகும்ட்டு வந்து கேக்குறாங்கன்னா 300 டிவைடட் பை 6. அப்ப வந்து 6 1 5, 50 வருஷத்துல வந்து 4 மடங்கு ஆகும். 50 வருஷத்துல வந்து 4 மடங்கு ஆகும். அப்ப இது மாதிரி வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டே போலாம், கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே வந்து போலாம். இப்படிதான் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. முதல்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல வந்து காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு. காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு. இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. காஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து வாங்குறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படின்ட்டு இல்ல. இப்போ ஒரு கடைக்காரர் இருக்காரு, ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வந்து 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வந்து அவருக்கு வந்து அந்த 8 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அவர் வந்து 10 ரூபாய்க்கு வந்து செல் பண்றாரு. அப்போ அவருக்கு ஆகிற காஸ்ட் வந்து 8 ரூபா. இதுதான் காஸ்ட் பிரைஸ். அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு 10 ரூபாய்க்கு, இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்போ அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு, ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 10 ரூபா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அவரு வந்து எவ்வளவு செலவு பண்ணாரோ வாங்குறதுக்கு அது அவருக்கு காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் அப்படின்றது வந்து அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு அப்படின்றது. இப்போ
நான் வந்து ஒரு பர்சன் இருக்கேன், ஏ அப்படின்ட்டு வந்து ஒரு பர்சன் இருக்கேன். ஒரு பொருளை வந்து 150 ரூபா கொடுத்து வாங்குறேன். 150 ரூபா கொடுத்து வாங்குறேன். இந்த பொருளை வந்து நான் 20% ப்ராஃபிட்ல பிக்கு விற்கிறேன். 20% ப்ராஃபிட்ல பிக்கு விற்கிறேன். இப்ப அடுத்து பி என்ன பண்றாரு, சிக்கு விற்கிறாரு. சிக்கு வந்து எவ்வளவுக்கு விற்கிறாரு, அவரு வந்து ஒரு 25% ப்ராஃபிட்ல வந்து சிக்கு விற்கிறாரு. அப்ப சி எவ்வளவு தொகை கொடுத்து வந்து வாங்குறாரு அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்கலாம். ஓகேவா? சி எவ்வளவு தொகை கொடுத்து வந்து வாங்குறாரு அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்போ ஏன்ற நபர் வந்து 150 ரூபாய்க்கு ஒரு வாங்குறாரு ஒரு பொருள்ல, அதுல 20% லாபம் வச்சு விற்கிறாரு. அப்போ 10% வந்து எவ்வளவு, 15. 150ல 10% என்ன பண்ணணும், ஒரு புள்ளி மூவ் ஆச்சுன்னா 150ல 10% 15. அப்ப 20% 2 மடங்கு 10%. அப்ப 30 ரூபா வந்து அவரு லாபம் வச்சு வந்து விற்கிறாரு. அப்ப 150 பிளஸ் 30 ரூபா வந்து 180 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ பியோட காஸ்ட் பிரைஸ் வந்து 180. பி என்ன பண்றாரு, இந்த பொருளை வந்து இதே பொருளை 25% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. 25% என்ன பண்ணணும், இப்போ பியோட அமௌண்ட் இது 100%, இதுல பாதி 50%, அப்ப 90. 50ல பாதி 25, 90ல பாதி 45. அப்ப 45 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறார். அப்போ 180 ரூபா பிளஸ் 45 ரூபா 225 ரூபா. 225 ரூபா பிரைஸ்ல வந்து அவர் விற்கிறார். ஆல்ரைட். அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆல்ரைட். அப்போ இதே மாதிரி வந்து இது வந்து நேரா வந்து வர கேள்வியா, இதே வந்து ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்ப்போமா? இப்போ ஒரு கேள்வி எப்படி வருது, என்னெல்லாம் பேஸ் பண்ணி வந்து கேட்கறாங்கன்ட்டு வந்து தெரிஞ்சாதான் நம்மளால வந்து இன்னும் தெளிவா வந்து நம்மளால போட முடியும். இப்ப பாருங்க, 225 ரூபா சீன்ற நபர் வந்து 225 ரூபா கொடுத்து வந்து ஒரு பொருளை வாங்குறாரு. ஓகே, 225 ரூபா கொடுத்து வந்து ஒரு பொருளை வாங்குறாரு. அவரு யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, பி கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. பி வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க, 25% ப்ராஃபிட் வச்சு வந்து விற்கிறாரு. ஆல்ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, பி வந்து ஏ கிட்டே இருந்து வாங்குறாரு. ஏ வந்து எவ்வளவு சதவீதம் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு, 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போ நீங்க என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 225 ரூபாய் இப்போ பி வந்து 100% அப்படின்ற மாதிரி வந்து சும்மா வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டா வந்து கேன்சல் முடிச்சுட்டே வரும். இப்போ இது வந்து என்னது, 225 ரூபா அப்படின்றது வந்து எவ்வளவு அமௌண்ட், பிக்கு வந்து பியை பொறுத்த வரைக்கும் பியோட அமௌண்ட்ல இருந்து 125%. அப்போ 225 ரூபா டிவைடட் பை 125% போட்டோம்னா இது வந்து என்னது, இது வந்து 1%. அப்ப இன்டூ 100 போட்டோம்னா பியோட காஸ்ட் கிடைக்கும். பாப்போமா கிடைக்குதா அப்படின்ட்டு. அப்போ 125 25ஆல கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 5 வாட்டி போகுமா, இது வந்து 9 வாட்டி போகும். சரியா? அப்போ 5 1 5 20. அப்போ 9 இன்டூ 20 180. நம்ம வந்து முதல்ல வந்து எடுத்த அந்த 180 ரூபா அமௌண்ட் வந்துருச்சா. இப்போ பியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏவோடதுல இருந்து வந்து 20% அதிகமா வந்து பி வாங்குறாரு. அப்போ 180 டிவைடட் பை 120 போட்டோம்னா இது வந்து 1% கிடைக்கும். அப்ப இன்டூ 100 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏ வந்து வாங்கின காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ வந்து 0 கேன்சல் ஆயிடுச்சா. இப்போ 6ஆல வகுத்தோம்னா 2 வாட்டி போகும், 3 வாட்டி போகும். அப்போ 1 50. அப்போ 3 இன்டூ 50 150. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து தெளிவா வந்து சொல்ல முடியும். ஆல்ரைட். 150 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி எப்படியெல்லாம் கேட்கறாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களால வந்து தெளிவா வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களால வந்து சொல்ல முடியாது. அப்போ மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம், என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வந்து
நிறைய உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த கேள்விகளை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிற விதத்துலதான் நம்மளால வந்து தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும். இப்போ இது வந்து பர்சன்டேஜஸா. இப்போ வேற எப்படியெல்லாம் வந்து இந்த பர்சன்டேஜ்ல கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் பாப்புலேஷன்ல கண்டிப்பா வந்து அடிக்கடி வந்து கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஒரு ஒரு ஊரோட பாப்புலேஷன் வந்து 1,50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1,50,000 வந்து பாப்புலேஷன் இருக்கு. இப்ப இந்த பாப்புலேஷன் வந்து 1,50,000 வந்து மக்கள் தொகை இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 8% அதிகமாகுது. ஒவ்வொரு வருஷமும் 8% அதிகமாகுது. அப்போ 8% அதிகமாகுது. அப்போ 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 8% அதிகமாகுது. அப்ப 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும், இதுதான் கேள்வி. அப்போ வருஷம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து 1,50,000 பேர் இருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 8%. அப்போ 1,00,000ல 1,50,000 1% வந்து 1,500. அப்ப 8% இன்டூ 8. ஓகேங்களா? 1,500 இன்டூ 8 போடணும்னா என்ன பண்ணும்? டபுள் பண்ணும் 3,000. திருப்பி இதை டபுள் பண்ணும் 6,000. திருப்பி இதை டபுள் பண்ணும் 12,000. ஆல்ரெடி இது வந்து எப்படி வந்து டபுளிங் மூலியமா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அப்படியே ரெண்டு மடங்கு, இது ஒரு 2, இது ஒரு 2. அப்ப இப்படிதான் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஒரு 8ஆல மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும்? 3 வாட்டி வந்து 2 மடங்கு 1,500 2 மடங்கு வந்து 3,000, 3,000 2 மடங்கு வந்து 6,000, 6,000 2 மடங்கு வந்து 12,000. அப்போ 12,000 வந்து ஏறுது பாப்புலேஷன். அப்ப என்ன ஆயிடுச்சு? 1,62,000 வந்து பாப்புலேஷன் வந்து ஆயிப்போச்சு. இது வருஷம் முடிவுல. இப்ப 2ஆவது வருஷம் வந்து அது ஒரு 8% ஏறுமா? 8%. அப்போ 1% எவ்வளவு? 1,620. 1,620. இதோட 2 மடங்கு, 1,620ஓட 2 மடங்கு. ஓகேவா? இது இன்டூ 2. அடுத்து திருப்பி ஒரு நிமிஷம். இன்டூ 2. இப்போ இன்டூ 2 போட்டிருக்கோம். 32 40 வருது. திருப்பி இன்டூ 2 64 80. திருப்பி இன்டூ 2 இதை 2 மடங்கு ஆக்கணும். இது 6,000 ரூபாயா 12,000 ரூபாவா? 480 2 மடங்கு வந்து 960. அப்போ 12,960. அப்போ 12,960 தான் வந்து இங்க கூட்டுறோம். 0 6 9 4 7 1. அப்போ 1,74,960 இதுதான் வந்து நம்ம வந்து கூட்டுறது. ஓகேங்களா? அப்போ இது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறதுக்கு இது மாதிரி வந்து கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இது பாப்புலேஷன் மூலியமா இப்ப 3ஆவது வருஷத்துக்கு அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்கன்னா 3ஆவது வருஷத்துக்கான பாப்புலேஷன் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இப்போ 3ஆவது வருஷத்துக்கு கேக்குறாங்க, தேர்ட் இயர் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்கன்னா இதுல இருந்து வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 8% போடணும். அப்போ இதோட ஃபார்முலா அப்படின்ட்டு வந்து போடுறோம்னா வந்து நேரடியா அப்படியே வந்து போடணும்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்? 1,50,000 இன்டூ வருஷத்துக்கு 8%. அப்ப 108/100. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 8%, இன்னொரு 108/100. 3ஆவது வருஷத்துக்கு போறோம்னா இன்னொரு 108/100. அப்போ அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு திருப்பி இந்த 1,74,960 தான் வந்து வரும். ஓகேவா? ரைட். இது வந்து ஒரு மெத்தட். அதே கவனிச்சுக்கிட்டே இருந்தேன்.
இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு இப்போ ஒரு யாரது ஓகே இப்போ இதே மாதிரி வந்து ஒரு மிஷின் மூலயமா டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, வேல்யூ இறங்குறது டெப்ரிசியேஷன். இப்போ இந்த டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, மாசம் முடியுது, ஒரு மாசத்துக்கு வந்து 10% டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னு வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு 10% டெப்ரிசியேஷன், மாசத்துக்கே வந்து சொல்றேன். மொபைல் போன்னா வந்து ரொம்ப வேகமா அதோட வந்து வேல்யூ வந்து குறையும். முத மாசத்துக்கு வந்து 10% வந்து குறையுது அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் 10% குறையுது டெப்ரிசியேஷன், வேல்யூ இறங்குறது தான் டெப்ரிசியேஷன். அப்ப மைனஸ் பண்ணும். 10,000 ரூபாயில வந்து 10% வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 9,000 ரூபாய் வந்து இருக்கும். அடுத்து வந்து ரெண்டாவது மாசம் என்ன ஆகும், இதுல இருந்து ஒரு 10% குறையும். அப்போ செகண்ட் மந்த் இன்னொரு 10% வந்து மைனஸ் பண்ணோம்னா 9,000த்துல 10% 9,000 ரூபாய். அப்ப 9,000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா 8,100 ரூபாய் வந்து ஆகும். அப்ப மூணாவது மாசம் இன்னொரு 10% வந்து குறையுது அப்படின்னா வந்து மூணாவது மாசத்துல 810 ரூபாய். 0 9 2 7 7,290 ரூபாய். அப்போ இது வந்து டெப்ரிசியேஷன், ஒரு பொருள் இறங்குது. அப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து ஃபார்முலால அப்படின்ட்டு வந்து நம்ம போடணும் அப்படின்னா, டெப்ரிசியேஷனுக்கும் ஃபார்முலால போடணும்னா முதல்ல வந்து அமௌண்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ இன்டூ, இப்ப 10% டெப்ரிசியேஷனா, அப்ப 10/90, 10%, 100ல வந்து 10% போச்சுன்னா 90/100 இன்டூ அடுத்தது 90/100, அடுத்து ஒரு 90/100. அப்போ மாசம், ரெண்டாவது மாசம், மூணாவது மாசம். அப்போ நம்ம அதே அமௌண்ட் போடுவோமா, 10,000 இன்டூ 90/100 இன்டூ 90/100 இன்டூ 90/100. அப்போ 1 1 1 1 1 1 கேன்சல் ஆயிடுச்சா, 1 1 1 3 கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ரைட். 9 × 9 × 9 வந்து 9³. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியணும். 729 × 10 7,290 அப்படின்னு டைரக்டா வந்துடும். ஓகேவா. இப்போ இது ஒரு கொஸ்டின். இப்போ சப்போஸ் இதே கேள்வியிலேருந்தே வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பதில் வந்து பாத்தீங்க, 10,000 ரூபாய் இருக்கிற ஒரு பொருள் வந்து 10,000 ரூபாய் இருக்கிற பொருள் வந்து டெப்ரிசியேஷன் ஆகுதுன்னா இவ்வளவு வந்து வருஷத்துல 1,000 ரூபாய் கம்மியாகுது, ரெண்டாவது வருஷத்துல ஒரு 1,000 ரூபாய் கம்மியாகுது, ரெண்டாவது வருஷத்துல 900 ரூபாய் கம்மியாகுதுன்னு பார்த்தோம்ல. இப்போ இதே கொஸ்டின் தான் வந்து நான் வந்து பார்க்க போறோம். 8,100 ரூபாய். இப்போ ஒரு பொருளோட மதிப்பு வந்து 8,100 ரூபாய். இப்போ 2 மாசம் வந்து கழிச்சு வந்து ஒரு பொருளோட மதிப்பு வந்து 8,100 ரூபாய், 10% டெப்ரிசியேஷன்னால. அப்போ இது மாதிரி இருக்கிறப்போ அதோட 2 மாசத்துக்கு முன்னாடி அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், 8,100 அமௌண்ட் பிரின்சிபல் டிவைடட் பை 1 மைனஸ் r/100 பவர் n. இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலா. 1 மைனஸ் r/100 பவர் n. என்னன்றது வந்து எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம், ரேட் வந்து 10%. இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. அப்ப 8,100 டிவைடட் பை, இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 100 ஆயிடுமா, 100 மைனஸ் 10, 90/10, 90 இப்படி வந்து வரும். அப்போ இது வந்து மேல போறப்ப என்ன ஆகும், 100/90, 100/90 அப்படின்ட்டு வந்து ஆகும். சரியா.
அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 9 1 ஓகேவா? 900 100. அப்ப 100 × 100 10,000. அப்போ இது மாதிரிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும். டெப்ரிசியேஷன் இப்ப இதே மாதிரி வந்து நம்ம வந்து 2 வருஷம் இப்போ இப்போ நம்மளோட ஊரோட பாப்புலேஷன் வந்து 1,62,000 1,62,000 பாப்புலேஷன் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வந்து 10% வந்து ஏறுது. 10% வந்து பாப்புலேஷன் ஏறுது. அப்போ போன வருஷம் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இதே மாதிரிதான். P divided by 1 plus R by 100. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. பாப்புலேஷன் இந்த வருஷம் இப்படி இருக்கு, 10% ஒவ்வொரு வருஷமும் ஏறுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கும்? அப்போ 1,62,000 டிவைடட் பை இதுவும் அதே மாதிரி 100 100. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 100 + 10 110/100 ஆயிடுமா? அப்ப 110 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1,62,000 இன்டு 100/110 இன்டு 100/110. இதுதான் நம்மளுக்கு வந்து வரும். அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து 11 வகுத்துட்டு நம்ம வந்து ஆன்சர் வந்து போடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து தெளிவா நம்மளால வந்து சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து மெத்தட். நம்மளோட ஃபார்முலாஸ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்றோம், எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்றத வந்து பொறுத்துதான் நம்மளோட எல்லா சம்ஸ்க்கும் நம்மளால வந்து போட முடியும். அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல பேஸ் பண்ணி தான் வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணோம். அதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. இப்போ போன வருஷம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் வினோதமான ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு நபர் வந்து 15,000 ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு. 15,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. மொத 5 வருஷத்துக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, மொத 5 வருஷத்துக்கு 10% வட்டி. ஓகேவா? அடுத்த 6 வருஷத்துக்கு 8% வட்டி. அதுக்கு மேல 6 வருஷத்துக்கு மேல வட்டி வந்து above 6 years. 6 வருஷத்துக்கு மேல அதாவது ஃபர்ஸ்ட் 5 வருஷம், செகண்ட் 6 வருஷம், அடுத்து 11 வருஷத்துக்கு மேல above 11 years வந்து 4% வட்டி, 4% வட்டி. 15 வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 15 வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க? அப்போ மொத 5 வருஷம் ஃபர்ஸ்ட் 10% 10% சொல்லிட்டாங்களா மொத 5 வருஷத்துக்கு. அப்போ 10% எவ்வளவு? 15,000 ரூபாயில 10% வந்து 1,500. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் வட்டி. அப்ப 5 வருஷத்துக்கு 7,500 ரூபாய் வட்டி. ஓகேவா? மொத 5 வருஷத்துக்கு 7,500 ரூபாய் வட்டி. அடுத்த 6 வருஷத்துக்கு நெக்ஸ்ட் 6 வருஷத்துக்கு வந்து 8% வட்டி. அப்ப வந்து 1% வந்து 1% 150. அப்ப 8% 1,200. 1,200 1% 150. அப்ப 8% வந்து 1,200. அப்ப அடுத்த 6 வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிருக்கு? ஒரு வருஷத்துக்கு 1,200. அப்ப இன்டூ 6 போட்டோம்னா 7,200. 6 × 12 72. 7,200 வட்டி. இப்ப மொத்தம் எவ்வளவு ஆயிருக்கு?
5 வருஷம் பிளஸ் 6 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. 15ல 11 வருஷம் போக பேலன்ஸ் 4 வருஷம் இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 4 வருஷத்துக்கு 4% வட்டி. 1% வட்டி வந்து 150. அப்ப 2% 300, 4% 1% 150, 2% 300. அப்ப 4% 2%ஓட 2 மடங்கு 600. ஒரு வருஷத்துக்கு 600. அப்ப 4 வருஷத்துக்கு 2400. அப்போ மொத்தம் எவ்வளவு வந்து வட்டி கட்டுறாங்க? 7, 14, 16, 16,000 ரூபாய் தனியா இருக்கு. 600 பிளஸ் 500 1100. அப்போ 16,000 பிளஸ் 1100 மொத்தம் 17,100 ரூபாய் வட்டி கட்டுறாங்க. இந்த மாதிரியே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போஸ்ட்மேன் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப வந்து ஈஸியா கேட்டுட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே லெத்தர்ஜிக்கா ஐயோ பரவாயில்ல இதே மாதிரி வந்து ஈஸியா கேட்டுருவாங்க அப்படின்ட்டு வந்து நம்மளால வந்து நம்ப முடியாது. அதனால வந்து கொஞ்சம் வந்து சுதாரிச்சு வந்து எஃபர்ட் போட்டாதான் உண்டு. பல பேர் போஸ்ட்மேன் எக்ஸாம்ல மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நேரடியா வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஆனா வந்து இதுலயும் அதே மாதிரிதான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால வந்து நம்பவே முடியாது. அதனால எல்லா விதத்திலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் வந்து கேட்கலாம், என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமா நம்ம வந்து பாத்துக்கணும். ஆல்ரைட். அடுத்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் வந்து எல்லா இடத்துலயும் டைம் அண்ட் ஒர்க் வந்து கன்ஃபார்ம்டா கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதனால வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல கொஞ்சம் சுதாரிச்சு நம்ம வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஒர்க் எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாவே வந்து டீல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரைட். அப்போ டைம் அண்ட் ஒர்க்ல எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கணும். அதான் வந்து பண்ண போறோம். இப்போ டைம் அண்ட் ஒர்க் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஆனா ஒரு மெத்தட் மட்டும் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்சிஎம் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு, நார்மல் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. நார்மல் மெத்தட் தான் எல்லா விதமான சம்முக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எல்லா விதமான சம்முக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனால டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னோட பேர் வந்து நான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற ஒரு நபர் ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஆல்ரைட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? வேலை ஒரு வேலை, மொத்த வேலை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஏன்ற நபர் ஒரு முழு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவரோட வேலை என்ன? மொத்த ஒர்க் டிவைடட் பை 20. அதுதான் ஏவோட ஒரு நாள் ஒர்க். ஏவோட ஒரு நாள் ஒர்க். இப்ப பீன்ற ஒரு நபர் அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. பீன்ற நபர் அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? பியோட ஒரு நாள் வேலை, பீஸ் 1 day ஒர்க். பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. இப்ப இவங்க 2 பேர் வந்து கூட்டு சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப மொத்தமா ஒரு நாளைக்கு இப்போ ஏவோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/20 சொல்லிட்டோமா? பியோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/25 சொல்லி 1/15 சொல்லிட்டோம். அப்போ இதுல யாரு ரொம்ப வேகமானவங்க? பி தான் ரொம்ப வேகமானவங்க. பி தான் ரொம்ப வேகமானவங்க. ஏ வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்காங்க. ஆல்ரைட். ஏவோட ஒர்க் என்ன, பியோட ஒர்க் என்ன அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை. இப்போ மொத்தமா ஏவோட ஒரு நாள் வேலை வந்து அதாவது 1/n என்ன நாள் சொல்லுறாங்களோ அது. ஏவோட வேலை வந்து ஏ எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? n டேஸ்ல முடிக்கிறாங்க. n டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை வந்து 1/n. அப்போ ஒரு நபரோட n/n டேஸ்ல வந்து ஒரு நாளோட வேலை வந்து 1/n அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? n டேஸ்ல வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு நாளுக்கு வந்து 1/n வந்து ஆகுது அப்படின்னா
மொத்தம் எத்தனை நாள்ல முடிப்பாங்க, n டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சீன்ற ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1/45 வேலை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்னா, சி மொத்தம் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க, 45 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இப்ப இந்த பேசிக்கான கான்செப்டை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை 1/20, பியோட ஒரு நாள் வேலை 1/15. அப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்யறதுனால ஏவோட வேலை பியோட வேலை கூட்டணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தனியா 20, 15 இது வந்து 5ஆல போகும். அப்ப வந்து 4, 3 திருப்பி 4, 1, 3, 3, 1, 1 இது மாதிரி இப்போ 20, 5 × 4 20, 20 × 3 60, 60 எல்சிஎம், 60 எல்சிஎம். அப்போ 20 வந்து 60ல எத்தனை வாட்டி இருக்கு, 3 மடங்கு இருக்கு. அப்போ 1 × 3 பிளஸ் இந்த 1 × 15 வந்து 60ல எத்தனை மடங்கு இருக்கு, 4 மடங்கு இருக்கு. அப்போ 3 + 4 ÷ 60. அப்ப 7/60, 7/60 இப்படின்னு நம்ம வந்து போடலாம். ஓகேவா? ஆனா வந்து இது எல்சிஎம்லாம் எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேசிக்கா வந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே நம்பர் ஆக்குறதுக்காக இதை × 4 போட்டுடலாமா, இன்ட்டு 3 போட்டோம்னா ×3 போடுறோம், கீழே ×3 போடுறோம். இதை ×4 போடுறோம், கீழே ×4 போடுறோம். அப்ப என்ன ஆகும், 3/60 + 4/60 வந்து நேரா வந்து ஆயிடும். அப்போ 7/60, 7/60 இது ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து பண்ற வேலை. அப்ப மொத்தம் எத்தனை நாள்ல முடியும், 1/n வேல்யூ வந்து இது 7/60. அப்ப என்னோட வேல்யூ வந்து இதோட ரெசிப்ரோக்கல் 60/7. அப்போ 7 60 வந்து எத்தனை வாட்டி போகும், 8 வாட்டி போகுமா, 56, ரிமைண்டர் 4 0. அப்போ 8 நாள் வந்து 8 நாள் ஆகுது, ரிமைண்டர் 4 இருக்கு. அப்போ 8 4/7 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே புள்ளியில போட்டோம்னா 8 40, 5 வாட்டி போகுமா 7ல, ரிமைண்டர் 5 0 7. அப்போ 8.57 நாட்கள் ஆகுது. இல்லைன்னா 8 நாள் 4/7 டேஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ மொத்தமா வந்து இதான் வந்து கான்செப்ட். இதே கான்செப்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கூட்ட போறோம், வேலையை வந்து கூட்ட போறோம். ஒரு நாளைக்கு வந்து வேலையை வந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து 15 நாள்ல முடிக்கிறாங்க, ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாங்க, பி 15 நாள்ல முடிக்கிறாங்க. மொத்தம் 4 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. 4 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்புறம் ஏ போயிட்டாரு, ஏ வந்து போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. பி மட்டும் தான் வேலை செய்யறாரு, பி மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. அப்ப மொத்தம் எத்தனை நாள்ல முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரி, அப்போ ஏவோட வந்து ஒரு நாள் வேலை வந்து 1/20, பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. அப்போ இதோட வந்து கூட்டல் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ×3 ÷ 3 × 4 ÷ 4 ஏன் போடுறோம், அப்பதான் கீழே 60 60ன்னு வரும். அப்போ 3 4 3 + 4 7 ÷ 60. இது அவங்களோட ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை. மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்யறாங்க, சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்க. மொத்தம் 4 நாள் ஒன்னா வேலை செய்யறாங்களா? அப்போ 4 நாளைக்கு வந்து எவ்வளவு வேலை கம்ப்ளீட் ஆகும், 4 நாளைக்கு 4 × 7/60. அப்போ 1 15. அப்ப 7/15 வேலை கம்ப்ளீட் ஆகுது. 7/15 வந்து கம்ப்ளீட் ஆகுது. 7/15 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட். அப்போ மீதமுள்ள வேலை எவ்வளவு,
இப்போ எவ்வளவு வேலை கம்ப்ளீட் ஆயிருக்கு? 7/15. மொத்த வேலை வந்து 1 மைனஸ் 7/15. அப்போ இத வந்து கீழே சமமாக்குறதுக்காக இன்டூ 15 டிவைட் பை 15 போட்டுக்கலாமா? அப்ப 8/15 இதுதான் வேலை வந்து மிச்சம் இருக்கு. 8/15 வேலை வந்து மிச்சம் இருக்கு. ஓகேங்களா? 8/15 வேலை வந்து மிச்சம் இருக்கு. எட்டு பை 15 வேலை வந்து மிச்சம் இருக்கு. இந்த மிச்சம் இருக்க வேலையை வந்து பி ஒருத்தர் தனியா பண்றாரு. பியோட ஒரு நாள் வேலை என்னது? பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. பேலன்ஸ் இருக்க ஒர்க்கு டிவைடட் பை பியோட ஒரு நாள் வேலை போட்டோம்னா அது எத்தனை நாள்ல வந்து கம்ப்ளீட் ஆகும்னு தெரிஞ்சிடும். அப்ப 8/15 டிவைடட் பை 1/15. அப்ப இந்த இது வந்து மேல போறப்ப 15/1 ஆயிடுமா? அப்ப 8/15 இன்டூ 15/1. 15 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ பி மட்டும் தனியா வந்து 8 நாள் வேலை செய்யறாரு. 8 நாட்கள். அப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு? முதல்ல ஒரு 4 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. பி மட்டும் ஒரு 8 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப மொத்தம் 12 நாட்கள் வந்து வேலை ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் இன்னொரு விதமான வந்து கான்செப்ட். இந்த இவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு, இத்தனை பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தனியா பண்றாங்க இப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சரியா? அப்போ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டினை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ யோசிச்சுக்கோங்க, எப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியும்னு தெரிஞ்சுட்டுனாதான் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் வந்து நம்மளால பதில் சொல்ல முடியும். வேற என்னென்ன மாடல் எல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அடுத்த விதமான எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஏன்ற ஒரு நபர், பின்ற ஒரு நபர், ஓகேவா? ஏ அப்படின்ற ஒரு நபர், பி அப்படின்ற நபர், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. 10 நாட்கள்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. பி வந்து ஏவோட 2 மடங்கு வேகமா இருக்கிறாரு. 2 மடங்கு வேகம், ஃபாஸ்டர். பி வந்து 2 மடங்கு வேகமா இருக்காரு. ஏ பி 2 நபர் இருக்காங்க. இந்த 2 நபர்ல வந்து ஏவோட பி வந்து 2 மடங்கு வேகமா இருக்காரு. சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஜெனரலா தெரிஞ்சது வந்து என்ன? 1/a + 1/b = 1/10. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே வேலை செய்யறாங்க. ஏவோட ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செய்யறாங்க? 1/10 டேஸ் வந்து வேலை செய்யறாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? பி வந்து 2 மடங்கு வேகமா இருக்காரு. அதாவது ஏ வந்து 20 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா பி வந்து 10 நாள்ல முடிப்பார். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எத்தனை நாள் ஏ எத்தனை நாள் பின்ட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால அதை சரி பண்றதுக்காக வந்து நம்ம ஏ வந்து எக்ஸ் டேஸ் வச்சுக்கலாமா? ஏ வந்து எக்ஸ் டேஸ்ல வந்து வேலையை முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். அப்ப வந்து ஏ வந்து 1/x. பி நம்மளுக்கு என்ன தெரியும்? பி வந்து ஏவோட 2 மடங்கு வேகமா இருக்காருன்னா பாதி மடங்கு தானே நாட்கள் ஆகும். அப்ப எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? ஏ வந்து ஏவோட பி வந்து 2 மடங்கு வேகமா இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்றோம்னா, ஏ வந்து எக்ஸ் டேஸ் எடுக்கிறாருன்னா பி வந்து x/2 டேஸ் எடுக்கிறாரு. பல பேர் என்ன பண்ணுவாங்க? 2x எடுத்துப்பாங்க. அது தவறு. 2x இல்ல, எக்ஸ் டேஸ் வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ இது வந்து மேல போறப்ப என்ன ஆகும்? = 1/10 இருக்கு. ஓகேவா? இது வந்து மேல போறப்ப வந்து என்ன ஆகுது? 1/x + 2/x = 1/10 இப்படின்னு வந்து ஆயிடுது. ஆல்ரைட்? அடுத்து எக்ஸ்ன்றது வந்து கீழே சேமா தான் இருக்கா? எக்ஸ்ன்றது வந்து கீழே சேமா தான் இருக்கு. அப்போ 1 + 2 3 டிவைடட் பை எக்ஸ் = 1/10. அப்போ எக்ஸ் மேல போகும், 10 இங்க மேல வரும். அப்போ x = 3 × 10 30 days.
ஏன்ற நபருக்கு எவ்வளவு நாள் ஆகுது தனியா வேலை செஞ்சாருன்னா 30 நாள்ல வந்து அவர் வந்து வேலையை முடிப்பாரு. அப்ப பிக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஏ வந்து 30னா பியோட வேல்யூ வந்து 30/2 15 டேஸ்ல முடிப்பாங்க. இதுல எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஏ எத்தனை நாள்ல வந்து ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சாருன்னா எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்ல பி மட்டும் தனியா வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்றது வந்து கேட்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேள்வின்னா, இப்ப ஏவும் பியும் வந்து 5 நாள் மட்டும் ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பி மட்டும் தனியா வேலை செய்யறாரு, அப்ப வந்து மொத்தமா எத்தனை நாள் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வியும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சதுன்னா அப்பதான் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப அது போடுவோமா, போட்டு பார்ப்போமா? இப்ப ஏவோடது கண்டுபிடிச்சிட்டோம், ஏவோடது 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதே கேள்வியில வந்து இப்ப மேல கேட்டிருக்க அந்த மேல கேட்கப்பட்ட அதே கேள்வியில வந்து இன்னும் வந்து சேர்க்கிறோம். ஏ வந்து எக்ஸ் டேஸ், ஏ எத்தனை நாளுன்னு தெரியல, பி வந்து 2 மடங்கு வேகம்னு சொல்லிட்டோம், அதனால x/2 டேஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1/10 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/10. இப்ப இது மூலியமா என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வந்து 30 நாள்ல வந்து வேலையை முடிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சோம், பி வந்து 15 நாள்ல வேலையை முடிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு 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 படி மேல வந்து ஏத்துறோம் அப்படின்னா, ஏவும் பியும் ஒன்னா சேர்ந்து 5 நாட்கள் மட்டும்தான் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. 5 நாட்கள் மட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பி வந்து தனியா தான் வேலையை முடிச்சிருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை நாட்கள்ல இவங்க வேலையை முடிக்கிறாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஓகேவா? மொத்தம் எத்தனை நாட்கள்ல வேலை வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது வந்து கேள்வி. சரி, அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஏவும் பியும் ஒன்னா சேர்ந்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 1/10 டேஸ் வந்து வேலை வந்து முடியுது. அப்ப 5 நாட்களுக்கு 5 × 1/10, அப்போ 1/2 ஒர்க் வந்து எவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க? 1/2 வந்து ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ஒர்க் என்ன? 1 - 1/2. 1ல பாதி போச்சுன்னா அதுவும் 1/2 தான் வரும். சரி, இப்ப இந்த வேலையை வந்து யார் வந்து பண்றா? இந்த வேலையை வந்து பேலன்ஸ் இருக்க வேலையை பி மட்டும் தனியா பண்றாரு. பிக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாள் வேலை என்னது? பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15. அப்போ 1/2 டிவைடட் பை 1/15. இந்த 1/15 மேல போதுன்னா என்ன ஆகும்? 2 × 15/1 ஆகும். அப்போ 7.5 நாள் ஆகுது. 7.5 நாள் ஆகுது. அப்ப ஆல்ரெடி ஒரு 5 நாளா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து, அப்புறம் பிக்கு வந்து தனியா வந்து 7.5 நாள் ஆகுது. அப்ப 5 + 7.5 12 நாள் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 12 நாள்ல வந்து வேலை வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் டோட்டலா வந்து இவங்க 5 நாள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் பி மட்டும் தனியா வேலை செஞ்சாருன்னா 12 நாள் வந்து மொத்தமா ஆகுது. பி மட்டும் தனியா வந்து வேலை செய்யற நாட்கள் 7.5 நாள் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ இது ஒரு முக்கியமான வந்து கான்செப்ட். சரியா? டைம் அண்ட் ஒர்க்ல இதெல்லாம் தான் நீங்க வந்து ரொம்ப வந்து தெளிவா வந்து பார்க்க வேண்டியது. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப தெளிவா நீங்க பார்த்து வந்து பண்ண வேண்டிய கொஸ்டின். அப்போ இது ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி 8:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல வந்து என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். கண்டினியூ பண்ணட்டுமா? அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போமா? Can we continue? Unitary method. ஓகே, யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட்னா என்ன? யூனிட்டரி மெத்தட் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட். யூனிட்டரி யூனிட்டரி அப்படின்னாலே வந்து ஒன்று, ஒரு பொருள். ஓகே, ஒரு பொருள் கான்செப்ட். யூனிட்டரி அப்படின்னாலே வந்து ஒரு பொருள் கான்செப்ட். இப்போ இதுல வந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்? 2 டசன், 2 டசன் ஆப்பிள். ஓகேவா? 2 டசன் ஆப்பிள்.
2 டசன் ஆப்பிள் 240 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 ஆப்பிள் எவ்வளவு? 6 ஆப்பிள் எவ்வளவு? இந்த மாதிரி கேள்விகள். 2 டசன் ஆப்பிள் வந்து 240 ரூபா. அப்போ 6 ஆப்பிள் எவ்வளவு? இது மாதிரி கேள்வி. அப்போ 2 டசன்னா என்ன? ஒரு டசன்ல வந்து 12 இருக்கு. அப்ப 2 டசன் வந்து 24 ஆப்பிள் இருக்கு. மொத்தம் 24 ஆப்பிள் வந்து 240 ரூபா. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை 240 டிவைடட் பை 24 10 ரூபா. அப்போ 6 ஆப்பிளோட விலை எவ்வளவு? 6 இன்டு 10 60 ரூபா. 60 ரூபா, ருபீஸ் 60. 60 ரூபா ஒரு ஆப்பிளோட விலை. அப்போ வந்து இதுதான் வந்து யூனிட்டரி மெத்தடோட. யூனிட்டரி மெத்தட் அப்படின்னாலே என்ன? ஒரு பொருளோட விலை என்னன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டு அது மூலயமா மொத்த விலை வந்து என்ன அப்படின்ட்டு வந்து சொல்றதுதான் வந்து யூனிட்டரி மெத்தட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப ஆப்பிள் சொன்னோம்ல, இது வந்து டைரக்டா 10 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்படின்ற மாதிரி இல்லாம வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னா கூட வந்து சேர்க்கலாம். இப்ப வந்து இன்னும் இதுல வந்து என்ன மெத்தட்ல இருக்கு? இப்போ ஒரு பிளாட் இருக்கு, அதை வாங்குறாங்க. எவ்வளவு? ஒரு நபர் வந்து விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 96,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 96,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு இடத்த வந்து 96,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளவு சதவீத லாஸ்ல விற்கிறாரு அப்படின்னா 5% லாஸ்ல வந்து 96,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 5% லாஸ்ல 96,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. இப்ப சப்போஸ் அவர் வந்து 15% ப்ராஃபிட்ல வந்து வித்திருந்தாருன்னா எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? இது ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் வந்து யூனிட்டரி மெத்தட்ல இருந்து தான் வந்து பதில் வந்து வரும். ஓகேவா? இப்போ 100 காஸ்ட் வந்து 100 ரூபா. யூனிட்டரி மெத்தட்ல இருந்தா பதில் வரும். இப்போ 100 ரூபா 100% தான் 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. 5% லாஸ். 5% லாஸ்னா என்ன? 100%த்துல 5% போச்சுன்னா 95. ஓகேவா? 95. 100%த்துல 5% போச்சுன்னா 95. அப்போ இந்த 96,000 ரூபாய் தான் வந்து 95%. அப்போ 96,000 ரூபாய் டிவைடட் பை 95 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். 1% கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கேட்கப்பட்ட கேள்வி 15% ப்ராஃபிட்ல வைக்கணும். அப்ப 100 பிளஸ் 15 தான் 115. அப்பதான் 15% ப்ராஃபிட். அப்ப எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டோம்னா 96,000 டிவைடட் பை 95. இது வந்து 1% கிடைச்சிச்சு. இன்டு 115 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 100 ப்ராஃபிட்டோட எவ்வளவு வருமோ அந்த அமௌண்ட் வரும். இன்டு 100 போட்டோம்னா என்ன வரும்? அவர் வாங்கின காஸ்ட் வரும். இன்டு 100 போட்டோம்னா அவர் வாங்குற காஸ்ட் வரும். அதுவே இன்டு 115 போட்டோம்னா வந்து மொத்தமா ப்ராஃபிட்டோட எவ்வளவுக்கு வந்து விற்கணுமோ அந்த காஸ்ட் வந்து வரும். ரைட்? இப்ப யூனிட்டரி மெத்தட்ல என்ன பண்றோம்? ஒரு பொருளோட ஒரு சதவீதமோ இல்ல ஒரு மதிப்பு, ஒரு பர்சன்டேஜ், ஒரு பொருளோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இன்டு மொத்த வேல்யூ நம்ம வந்து மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது தான் யூனிட்டரி மெத்தட். இப்போ வேற என்னென்ன வந்து எடுத்துக்காட்டுக்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ பென்சில் 15 பாக்ஸ் பென்சில் வந்து 750 ரூபா. 15 பாக்ஸ் பென்சில் வந்து 750 ரூபா. ஒரு பாக்ஸ்ல 10 இருக்கு. ஒரு பாக்ஸ்ல வந்து 10 பென்சில் இருக்கு. அப்போ 4 பென்சிலோட விலை என்ன? இப்படி வந்து கேள்வி கேட்கலாம். 15 பாக்ஸ் விலை வந்து 750 ரூபா. ஒரு பாக்ஸ்ல 10 பென்சில் இருக்கு. அப்ப 4 பென்சிலோட விலை என்ன? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அப்போ முதல்ல 750 ரூபா டிவைடட் பை 15 போட்டோம்னா ஒரு பாக்ஸ் விலை கிடைக்கும். கரெக்டா? ஒரு பாக்ஸ் கிடைக்கும். திருப்பி டிவைடட் பை ஒரு பாக்ஸ்ல எத்தனை பென்சில் இருக்கு? 10 பென்சில் இருக்கு.
அப்ப டிவைட் பை 10 போட்டோம்னா வந்து ஒரு பென்சிலோட ரேட் கிடைக்கும். அப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா, 1 கரெக்டா 5. அப்ப ஒரு பென்சிலோட விலை 5 ரூபா. அப்ப 4 பென்சிலோட விலை 5 × 4 20 ரூபா. ₹20 20 ரூபா வந்து அதோட விலை. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்படி வந்து நம்மளால வந்து போட முடியும். ஆல்ரைட், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்பிளா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டா வந்து கிடைச்சிக்கிட்டே வந்து இருக்கும். இதுதான் யூனிட்டரி மெத்தட். என்ன வந்து பண்ணணும், என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி வந்து வேற ஏதாவது வந்து பிஸ்கெட் வந்து எக்ஸாம்பிள் எடுப்போமா. ஒரு பாக்கெட் பிஸ்கெட்ல வந்து 8 பிஸ்கெட் இருக்கு. ஓகேவா, ஒரு பிஸ்கெட்டோட வந்து ஒரு பாக்கெட் பிஸ்கெட்ல 8 பிஸ்கெட் இருக்கு. மொத்தம் வந்து 150 பிஸ்கெட் பாக்கெட்டோட விலை வந்து 8400ன்னு வச்சுக்கோங்க. 8400 ரூபா வந்து விலை. 150 பிஸ்கெட்டோட விலை வந்து பிஸ்கெட் பாக்கெட்டோட விலை வந்து 8400 ரூபா. அப்போ ஒரு பிஸ்கெட்டோட விலை என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து 2 பிஸ்கெட்டோட விலை என்ன அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். இப்போ மொத்தம் 150 பாக்கெட் பிஸ்கெட்டோட விலை வந்து 8400. அப்போ ஒரு பிஸ்கெட்டோட வந்து விலை வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோட விலை வந்து 8400 டிவைடட் பை 150 ஃபர்ஸ்ட். அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 8 பிஸ்கெட் வந்து இருக்கு. அப்போ 150 இது வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோட விலை கிடைக்குமா. அப்போ இது டிவைடட் பை 8 போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிஸ்கெட்டோட விலை கிடைக்கும். அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாமா. 8 4 வகுத்தோம்னா வந்து இல்ல 2 வகுப்புமா 4 420. திருப்பி 2 வகுத்தோம்னா 2 210. திருப்பி 1 105. இப்ப 5 வகுப்புமா 3 21 1 7. அப்போ ஒரு பிஸ்கெட்டோட விலை 7 ரூபா வருது. ஒரு பிஸ்கெட்டோட விலை வந்து 7 ரூபா. இப்ப 2 பிஸ்கெட்டோட விலை 14 ரூபா. 14 ரூபா பிஸ்கெட்டோட விலை. அப்போ இது மாதிரி வந்து கேள்விகள் வந்து எப்படி வேணா கேட்கலாம். உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விகள் அனைத்தும் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ல இருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்ததுதான். அப்ப மொத்தத்துல இருந்து எப்படி போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்பதான் நம்மளுக்கு சரியான பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் யூனிட்டரி மெத்தடோட ஃபண்டமெண்டல். என்ன கொடுத்திருக்காங்க, முக்கியமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால தெளிவா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அது இல்லாம நம்மளால மேலும் மேலும் நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்ப இதுதான் அந்த ஃபண்டமெண்டலான பேசிக்கான கான்செப்ட். அந்த கான்செப்டை பண்ணாலே உங்களால நல்ல நல்ல ரிசல்ட்டா நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? யோசிச்சு பார்த்து பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளவு அழகான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸே கிடைக்கும். வேற என்னெல்லாம் டவுட் கேட்கணும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயிலா எடுப்பீங்களா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பிரதர், இந்த கான்செப்ட் எல்லாமே ஆல்ரெடி டீட்டெயிலா நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே பக்காவா கொஸ்டின்ஸோட எப்படி பண்ணணும், என்ன ஃபார்முலாஸ்ல பண்ணணும். இப்ப டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து எப்படி எல்லாம் கேட்கலாம்னு ஒரு 20 கொஸ்டின் முழுக்க போட்டிருப்போம். 20 கொஸ்டின் முழுக்க போட்டிருப்போம். அது ஒரு 2 மணி நேரம் வீடியோ தனித்தனியா 2 மணி நேரம் செஷன் நம்மளோட யூடியூப் சேனல்ல அன்புடன் கேவிஎஸ் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கும். ஆப்டிடியூடுக்கு விஜய் அப்படின்ற பேர்லயும் சுரேஷ் அப்படின்ற பேர்லயும் காம்ரேட் சுரேஷ், காம்ரேட் விஜய் அப்படின்ற பேர்ல இருக்கிறது எல்லாமே ஆப்டிடியூட்.
டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். எல்லாத்துலயும் வந்து 20 கொஸ்டினாவது வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து தெளிவா வந்து அதுல இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து கிளீனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா வந்து கிறிஸ்டல் கிளியரா ஒரு கேள்வியோட எப்படி இதுல என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு தெளிவா வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்ப கொடுக்கப்பட்ட நேரமும் வந்து குறைவா, அப்ப எப்படியெல்லாம் நம்ம வேகமா சால்வ் பண்ணலாம் ஒரு கேள்வி அப்படின்ட்டு தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிஏ எக்ஸாமுக்கு வந்து எடுத்த கிளாஸஸோ இல்ல போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு எடுத்த கிளாஸஸோ இது எல்லாமே வந்து செஷனா, இப்போ ஒரு செஷன் டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம்னா 2 மணி நேரம் இருக்கும். பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அது ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் செஷன் இருக்கும். அப்படியே ஃபுல்லா வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், எப்படியெல்லாம் அது வந்து இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவா நம்மளோட வந்து அந்த சேனல்ல இருக்கும். அன்புடன் கேவிஎஸ் அப்படின்ற அந்த சேனல் மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து வரும். ஓகே, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தி வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து சொல்லிடலாமா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து கிளீனா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அப்படி என்னென்ன வந்து விஷயம் அப்படின்னா, ஸ்பீட். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்மளுக்கு மேஜரான கான்செப்ட். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ இந்த ஸ்பீட் வந்து 2 விதமா கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்னு, ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் அவர் இதுல கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டர் பர் அவர் இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். இந்த ரெண்டுத்துலயும் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். கிலோமீட்டர் பர் அவர் ஆர் மீட்டர் பர் செகண்ட் இதுல வந்து பண்ணுவோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம கிலோமீட்டர் பர் அவர்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து கிலோமீட்டர் பர் அவர்ல வந்து 45 கிலோமீட்டர் பர் அவர் ஒரு ட்ரெயின் வந்து 45 கிலோமீட்டர் பர் அவர்ல போகுது. இல்ல வந்து நீங்க வண்டியை வந்து 45 கிலோமீட்டர் பர் அவர்ல ஓட்டுறீங்க. ஓகேங்களா? 45 கிலோமீட்டர் பர் அவர் 15 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 15 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. பைக்கை 45 கிலோமீட்டர் பர் அவர்ல நான் ஓடிட்டு போறேன். அப்போ 15 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் டிராவல் பண்ணிருப்பேன் அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? அப்போ கிலோமீட்டர் பர் அவரை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா, கிலோமீட்டர் பர் அவரை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 5/18 மல்டிப்ளை 5/18 மல்டிப்ளை பண்ணும். அப்போ கிலோமீட்டர் பர் அவர் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்கு, அதை கிலோமீட்டர் பர் அவரா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணும். 18 × 18/5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 18/5 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து இதுல இருந்து வந்து என்ன தெரியுது? 45 கிலோமீட்டர் பர் அவர் வந்து கொடுத்துருக்காங்களா? 45 கிலோமீட்டர் பர் அவர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டுக்கா வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா, மீட்டர் பர் செகண்டுக்கா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? 45 × 5/18 மல்டிப்ளை பண்ணும். 45 × 5/18 மல்டிப்ளை பண்ணும். நம்பர் 1. அப்ப வந்து இது வந்து என்ன ஆகுது? மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து மாறிடும். இது வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடுச்சு. நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன? 15 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகுதுன்னு தான் கேள்வி. 15 செகண்ட்ல. அப்போ ஒரு செகண்டுக்கு மீட்டர் பர் செகண்ட்னா என்ன மீனிங்? ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் டிராவல் ஆகுதுன்ட்டு. ஒரு செகண்டுக்கு 45 × 5/18 வந்து டிராவல் ஆகுதுன்னா 15 செகண்டுக்கு × 15 அவ்வளவுதான். × 15.
அப்போ 9ஆல வந்து கழிக்கலாமா? 9ஆல கழிச்சோம்னா வந்து இது வந்து 2 வாட்டி போகுமா? இது 9ஆல கழிச்சோம்னா 5 வாட்டி ஆகுமா? அப்போ 25 × 15 25 × 15 டிவைடட் பை 2 25 × 15 டிவைடட் பை 2. ஆல்ரைட், ஓகேவா? அப்ப 25 × 15 எவ்வளவு வருது? 375 வருதா? 25 × 15 வந்து 375 டிவைடட் பை 2 1 1 ரிமைண்டர் 1. 17 வந்து எத்தனை வாட்டி போகும்? 8 வாட்டி போகும். ரிமைண்டர் 1 7 ரிமைண்டர் 1.5. அப்போ 45 km/h நான் வந்து டிராவல் பண்றேன்னா 45 km/h நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 15 செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவேன்னா 187.5 மீட்டர் நான் டிராவல் பண்ணுவேன். ஓகேவா? 187.5 மீட்டர் வந்து நான் டிராவல் பண்ணுவேன். அப்போ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலான வந்து கான்செப்ட். ஓகேவா? ரைட், இதுதான் வந்து அந்த பேசிக்கான வந்து கான்செப்ட். ஆல்ரைட், இப்போ இந்த ட்ரெயின் சம்லாம் நிறைய கேட்பாங்க. ட்ரெயின் சம்ல வந்து 2 விதமான சம் இருக்கு. ட்ரெயின் சம், ஓகேவா? ட்ரெயின் சம்ல 2 விதமான சம் இருக்கு. ட்ரெயின்ல ஏலேந்து ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகரத்துக்கு பீன்ற நகரத்துக்கு வந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. 5 மணிக்கு வந்து கிளம்புது. 5 மணிக்கு காலைல 5 மணிக்கு கிளம்புது. இது எவ்வளவு வேகமா கிளம்புது? எவ்வளவு வேகத்துல போகுது? 60 km/h போகுது. ஓகேவா? 60 km/h போகுது. இதே வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து பீன்ற ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கிளம்புது. 8 மணிக்கு கிளம்புது. இது வந்து 70 km/h போகுது. இது வந்து 70 km/h போகுது. அப்போ 70 km/h போகுது. அப்போ எந்த டைம்ல 2 ட்ரெயினும் ஒரே இடத்துல இருக்கும்? 2 ட்ரெயினும் ஒரே இடத்துல இருக்கும். இது மாதிரி வந்து கேள்வி. ஒன்னு வந்து 5 மணிக்கு கிளம்புது, ஒன்னு 8 மணிக்கு கிளம்புது. என்ன டைம்ல ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ரைட், 70 80ன்னு வச்சுக்கலாம் சும்மா. இதுவே வந்து எக்ஸாம்பிளா வந்து சொன்னது தானே. 80 km/h போகுது, ஒன்னு 60 km/h போகுது. ரெண்டுமே எப்ப வந்து ஒன்னா வந்து கூடும், ஒரே டைம்ல வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு 60 km போதா? ஒரு ஹவருக்கு 60 km போகுது. அப்போ மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹவர் ஹவருக்கு வந்து 60 போயிருக்கு. ரெண்டாவது 120 போயிருக்கு. மூணாவது 180 போயிருக்கு. இப்பதான் 8 மணி ஆகுது. ஓகேவா? இப்பதான் வந்து அடுத்த ட்ரெயின் கிளம்புது. 8 மணிக்கு தான் வந்து அடுத்த ட்ரெயின் கிளம்புது. ஓகே, 8 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின் வந்து கிளம்புது. இந்த இடத்துலதான் 8 o'clock ஆகுது. ஓகேவா? இந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் என்ன ஆகும்? 8 மணிக்கு வந்து என்ன ஆகுது? 8 மணிக்கு வந்து 80 km போகுதா? 8 மணிக்கு 80 km போகுது. ஓகேவா? இது அதாவது 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இது 8 மணிக்கு 180 km வந்து போயிடுச்சு. 180 km போயிடுச்சு. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 20 km டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸ்பீட்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 180 டிவைடட் பை இந்த 20 போட்டோம்னா 180 டிவைட் பை 20 போட்டோம்னா வந்து என்ன ஆகும்? 9 மணி நேரம் கிடைக்கும். கரெக்டா? 9 மணி நேரம் கிடைக்கும். அப்போ 8 மணிலேருந்து இன்னும் 9 மணி நேரம் சேர்த்தோம்னா அப்பதான் 2 ட்ரெயினும் ஒரே இடத்துல இருக்கும். ஓகேவா? மொத்தம் 180 கிலோமீட்டர் வந்து முன்னாடி இருக்கு.
இந்த 180 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் கொஞ்சம் இதோட வந்து வேகமா இருக்கு. அப்ப அந்த 180 டிவைட் பை இந்த 20 போட்டோம்னா 9 வருது. அப்ப 9 மணி நேரத்துல இது 2 ட்ரெயினும் வந்து ஒரே நேரத்துல வந்து ஜாயின் ஆகும். அப்போ 8ல இருந்து வந்து 9 மணி நேரம் வந்து சேர்த்தோம்னா 8 AM plus 9 8 AM plus 9 வந்து 17 hours ஆகுதா, ரைட்? 17 hours ஆகுது. அப்ப இதுல 12 வந்து போக பேலன்ஸ் வந்து 5 PM. காலைல 5 மணிக்கு கிளம்புன ஒரு ட்ரெயின், 8 மணிக்கு கிளம்புற ஒரு ட்ரெயின். அப்போ இது ரெண்டும் வந்து வெவ்வேறு வேகத்துல போகுது. எப்ப வந்து ரெண்டுமே ஒரே நேரத்துல இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னா 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து இருக்கும். அப்ப இதுதான் கான்செப்ட். ஒன்னொன்னா பேசிக்கா எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால சொல்ல முடியும். இதே மாதிரி ஒரு ட்ரெயின் 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒரு போல்னா ஒரு கம்பி தந்தம் இருக்கு. அந்த தந்தத்தை வந்து எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. 15 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. 15 செகண்ட்ல இந்த இந்த போல், எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுது இந்த ட்ரெயின். அப்ப அந்த ட்ரெயினோட லென்த் என்ன, அந்த ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி கேள்விக்கு வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்து சொன்னோமா, 60 கிலோமீட்டர் ஹவர். அப்ப வந்து என்ன மீனிங், முதல்ல வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். அப்ப 60 இன்டூ மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 5/18 இல்ல, 5/18 இன்டூ எத்தனை செகண்ட் டிராவல் ஆகுது, 15 செகண்ட் வந்து டிராவல் ஆகுது. அப்போ 6ல வகுத்தோம்னா 3 10. அப்போ 3 1 5. அப்போ 5 இன்டூ 5 25. 25 இன்டூ 10 250. 250 மீட்டர் வந்து அந்த ட்ரெயினோட லென்த். ஓகேங்களா? அப்ப எப்படியெல்லாம் இந்த கான்செப்ட் வந்து வருது, எப்படி எல்லாம் யோசிக்கணும், நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னா உங்களால தெளிவா வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு சுலபமா வந்து எல்லா விதமான கொஸ்டினும் கேட்கலாம். இப்போ இப்படிதான் கேட்க முடியும்னு இல்லை, நம்மளோட இதுலயே வந்து இந்த போஸ்ட்மேன் எக்ஸாம்லயே வந்து இன்னொரு விதமாகவும் கேட்டிருந்தாங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஒரு போல் இருக்கு, அந்த போலை வந்து அப்படியே கிராஸ் பண்ணது அப்படியே நேரா வந்து போட்டுட்டோம், சரி பரவாயில்ல. ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் இதை வந்து நம்ம வந்து போல் இதை கிராஸ் பண்ண டைரக்டா போட்டோம். ஆனா இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 140 மீட்டர், அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 140 மீட்டர். ஓகேவா? பிரிட்ஜோட லென்த் 140 மீட்டர். இந்த 140 மீட்டரை வந்து இந்த ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு வந்து 20 செகண்ட் ஆகுது. ஓகேவா? 20 செகண்ட் ஆகுது. ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், 90 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கலாம். 90 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வந்து ஒரு ட்ரெயின் போகுது. ஒரு பிரிட்ஜ 140 மீட்டர் இருக்க ஒரு பிரிட்ஜ 20 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. அப்போ அந்த ட்ரெயினோட மொத்த லென்த் எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ட்ரெயின் இங்கேருந்து வந்து உள்ள ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து போயிட்டு அந்த ட்ரெயின் மொத்தமா இங்க வெளில வரணும். அப்போ இந்த 20 செகண்ட்ல இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிரிட்ஜோட லென்த் ரெண்டும் சேர்த்து தான் கிராஸ் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் 90 இன்டூ 5/18 5/18 இது வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்திடுறதா. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 20 செகண்ட் ஆகுது. அப்போ 9ஆல வகுத்தோம்னா 2ஆல வகுத்தோம்னா 9 10. 9ஆல வகுத்தோம்னா 10. அப்போ 100 இன்டூ 5 500 மீட்டர். இதுல இந்த 140 மீட்டர் பிரிட்ஜோட லென்த்ல, அப்ப அந்த 140 மீட்டரை மைனஸ் பண்ணாதான் 360 மீட்டர் தான் அந்த ட்ரெயினோட லென்த். அப்போ ஒரு போல கிராஸ் பண்ணுதுன்னா, ஒரு கம்பி தந்தத்தை அது மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன் அது மாதிரி கிராஸ் பண்ணுதுன்னா
டைரக்டா எத்தனை செகண்ட்ல கிராஸ் பண்ணுதோ அதுவே நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஆனா ஒரு பிரிட்ஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜ் வந்து முன்னாடியில இருந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பிரிட்ஜ்ல இருந்து வந்து பிரிட்ஜ்ல என்டர் ஆகுது. என்டர் ஆயிட்டு வந்து அந்த பிரிட்ஜை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி மொத்தமா வெளியில வருது. அப்ப டோட்டல் டைம் என்ன ஆகும்? அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த் அதுதான் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ல இருந்து அந்த பிரிட்ஜோட லென்த்தை டோட்டலா நம்ம மைனஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான கான்செப்ட். எப்ப நம்ம பேசிக்கான கான்செப்டை ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேகமா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ரைட்? நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸோட அந்த யூடியூப் லிங்க்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா சாய்ஸஸோட எப்படி சால்வ் ஆகும், எப்படி வந்து பண்ணணும், என்ன பண்ணுன்ற அந்த லிங்க் வந்து நம்மளோட 2 குரூப்லயும் நான் வந்து போட்டு விடுறேன். 2 குரூப்லயே போட்டு விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கனால வந்து எல்லா இடத்துக்கும் இந்த பிஓ கைட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து முழுமையா வந்து கிளாஸஸ் வந்து நம்ம இப்போ கிளாஸ் எடுத்தோம்ல, இப்ப நம்மளுக்கு அவ்வளவு நேரம் இல்லை அப்படின்றதுனால எல்லா கான்செப்டும் தனித்தனியா எடுத்திருக்கோம். ஒவ்வொரு செஷனுக்கு ஒவ்வொரு கான்செப்ட். இப்போ பிஓ கைட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செஷனுக்கு ஒவ்வொரு டைம் லிமிட் வந்து எடுத்து வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து எதுல இருக்கு, இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து எங்க இருக்கு, டோட்டலா நம்மளோட அந்த அன்புடன் கேவிஎஸ் அப்படின்ற அந்த குரூப்லயே வந்து இருக்கு. அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே வந்து பிஓ கைடும் இருக்கும், பிஓ கைட்ஸும் இருக்கும், வால்யூம்ஸும் இருக்கும், எஸ்பி பத்தி இருக்கும், எஸ்பியோட இது வந்து அதுல இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி இருக்கும். அப்புறம் வந்து ஐபிபிபில இருந்து என்னென்ன வேற டியூட்டிஸ் இருக்கு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே வந்து அதுல இருக்கும். ஒரு புக்கு என்னென்னலாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய புக்கு இது எல்லாமே வந்து தெளிவா வந்து வால்யூம் 5 வந்து இருக்கு. அந்த நம்ம சேனலோட லிங்கை வந்து போடுறேன். இப்ப எப்படி வந்து நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்தோமோ இதே மாதிரி பிரசன்டேஷனா முழுமையா அந்த வீடியோல வந்து வரும். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கே வந்து கிளியரா இருக்கும். இப்ப எல்லாரும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும், இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட டாபிக் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட டாபிக்கும் வந்து தனியா அதுக்குன்னு ஒரு டைம் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து வரும். நான் மேக்ஸோடது இப்ப நான் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குரூப்ல வந்து அந்த அன்புடன் கேவிஎஸ் ஓட அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வியூஸ் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோவா பாத்தீங்கன்னாலே பிஓ கைட், மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் சீரீஸ், இந்த லாஜிக்கல் ரீசனிங் வருதுல்ல சீரீஸ், அப்புறம் பேட்டர்ன்ஸ், அப்புறம் ஜெனரல் நாலேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே அதுல வந்து தெளிவான வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து இருக்கும். அதை வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். ஆல்ரெடி 9 o'clock ஆயிடுச்சு. நம்மளோட பீப்புளும் வந்து நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அதனால அது வந்து நம்மளும் வந்து பெட்டரா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் இண்டிவிஜுவலா கூட வந்து என்னோட இதுக்கு வந்து நீங்க வந்து கேட்கலாம். ஆல்ரைட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய நேரம் வந்து எடுக்கணும்னு பார்த்தது, ஆனா வந்து எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து இந்த கரெக்டா கனெக்ட் ஆகல, ஏதோ எரர் அடிக்குது. என்னோட ஃபோன் நம்பர் 9940554011. ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எஸ்பிஎம் பெரியபாளையம். இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் இருக்கிறவங்களுக்கு தனியா வந்து இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கலாமான்னு பாக்குறேன். இது என்னோட நம்பர். இண்டிவிஜுவலா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கூட வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சம்ஸ் போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ண வரும். என்னோட நம்பர் 9940554011. விஜய், எஸ்பிஎம் பெரியபாளையம். ஓகேங்களா? நீங்க வந்து கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து டவுட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லயும் வந்து மெசேஜ் பண்றீங்கன்னா, ஏதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியல, எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரியலன்னா கூட வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட வந்து இப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு வந்து வாட்ஸ்அப்ல கூட வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். வீடியோவா எடுத்து வந்து சென்ட் பண்ணி விட்டுருலாம்.
நம்ம குரூப்லயே வந்து கொஸ்டின்ஸ்ல நீங்க போடுங்க. கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ பிக்சர் எடுத்தோ இல்லை எழுதியோ வந்து அதை போட்டோ எடுத்து வந்து அனுப்பிச்சு விடுங்க. நம்ம எல்லாமே சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து நல்லா தெளிவா வந்து வரும். ஓகேங்களா? ஆல்ரைட். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் தான். இந்த நம்பருக்கு வந்து கால் கண்டிப்பா வந்து மெசேஜ் பண்ணலாம். எதா இருந்தாலும் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஓகேங்களா? ஆல்ரைட் பிரதர், ஆல்ரைட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் வந்து கிளீனா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் வேகமா தான் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் இருக்கிற டைமுக்கு வந்து அதான் எடுக்க முடியும், வேற வழி இல்லை. இருந்தாலும் வந்து பரவாயில்ல. என்னோட நம்பர் 9940554011 9940554011. ஆல்ரைட், ஓகே, தேங்க்யூ. எடுத்துக்கோங்க, கண்டிப்பா வந்து மெசேஜ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இன்னொரு வாட்டி எனக்கு கிளாஸ் கிடைக்குமான்னு தெரியல, உங்களுக்கு விஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாம் உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை வந்து கொடுங்க. கண்டிப்பா வந்து எம்டிஎஸ்ஆ வந்து ஆயிடணும். அப்படியே எம்டிஎஸ் ஆயிட்டு அடுத்து அப்படியே விடாம வந்து பிஏ அப்படின்ட்டு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க வந்து போயிடணும். எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணுங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. டைமை வந்து நல்லா வந்து கரெக்டா கச்சிதமா ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து விடுறவங்க வந்து நிறைய வந்து ஈஸியா மற்றதுல ஸ்கோர் பண்ணிட்டு மேக்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. அது மாதிரி இல்லாம கிளீனா வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரைட், ஓகே, ஆல்ரைட் கைஸ், நம்ம குவிட் பண்ணிக்கலாம் இந்த செஷனை.